இன்றைக்கு ஒருவேளை நீங்கள் நினைக்கலாம், நல்லதை விதைக்கிறேன் ஆனால் கெட்டதுதான் வருகிறதே என்று. ஆனால் நீங்கள் விதைத்த விதைக்குரிய பலன் நிச்சயம் உங்களுக்கு உண்டு உண்டு உண்டு. அன்பு உறவுகளே, மனதார வாழ்த்துகிறேன். ஏசப்பா உங்களை ஆசீர்வதிப்பாராக. எபேசியர் 6:7 அவனவன் செய்கிற நன்மையின்படியே கர்த்தரிடத்தில் பலனை அடைவான் என்று அறிந்து கர்த்தரிடத்திலே ஆசீர்வாதத்தை பெற விரும்புகிறோம். ஏசப்பா நம்மகிட்ட உனக்கு எதாவது நான் கொடுக்க விரும்புறேன் கேளு அப்படின்னா வேண்டாம் சொல்லிடுவோமா? நான் உன்னை ஆசீர்வதிக்க விரும்புறேன், என்ன கேளு அப்படின்னா எனக்கு ஆசீர்வாதம் வேண்டாம் சொல்லிட முடியுமா? சொல்லுவோமா? இல்ல. பலனை எதிர்பார்க்கிறோம், ஆசீர்வாதத்தை எதிர்பார்க்கிறோம், நன்மைகளை எதிர்பார்க்கிறோம். ஆனால் இங்க பவுலடியார் சொல்லுகிறார், அவன் செய்த கிரிகளின் படிதான் நன்மை வருமா? இன்றைக்கு ஒருவேளை நீங்கள் நினைக்கலாம், நல்லதை விதைக்கிறேன் ஆனால் கெட்டதுதான் வருகிறதே என்று. அது அப்படித்தான் தெரியும். ஆனால் நீங்கள் விதைத்த விதைக்குரிய பலன் நிச்சயம் உங்களுக்கு உண்டு உண்டு உண்டு. ஆகவே கர்த்தரிடத்திலிருந்து நன்மைகளை பெற, கர்த்தரிடத்திலிருந்து ஆசீர்வாதத்தை பெற, கர்த்தரிடத்திலிருந்து தயவை பெற அவைகளை நாம் விதைக்கிறவர்களாக இருக்க வேண்டும். நாம் நேசித்தோம் என்றால் நேசிக்கப்படுவோம், கொடுத்தோம் என்றால் கொடுக்கப்படும். எதை விதைக்கிறோமோ அதுதான் திரும்பி வரும். இன்றைக்கு நலமானதை செய்ய, நலமானதை பெற்றுக் கொள்வீர்களாக. God bless you.